வணக்கம், இது உங்கள் ராஜ்டெcinfo. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். என் பையன் ஒவ்வொரு கரியரா மாத்திக்கிட்டே இருக்கான். அம்மா take a chill pill, leave a career to pill. சில சமயம் டான்சர், சில சமயம் இன்ஃப்ளூயன்சர். these internet fellows இவங்க இத ஆரம்பிக்கிறது வாக்கருல இருந்துதான். அப்படினா you see with so much variety மாத்திக்கிட்டே இருக்க தானே தோணும். என்னதான் பண்றது? then you rest more அம்மா. he restless. வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாக நேற்று வந்து ஒஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன விலையில் வருது, என்னென்ன இஎம்ஐ பிளான்ஸ்லாம் கொடுக்குறாங்க, 1GB டேட்டா, 1.5 GB டேட்டா, அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் பிளான், 2 வருஷம் பிளான், 1.5 வருஷம் பிளான், இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். எப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லாபமா நஷ்டமா எல்லாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஜியோ ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறோங்க. ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் ஒரு வருஷம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கூகுளும் குவால்காமோட சேர்ந்து தான் இந்தியாவில் சீப்பஸ்டான ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஜியோ தரப்புலையும் கூகுள் தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க. இது 2G முக்த் பாரத் திட்டத்தின் தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. 2G இல்லாத இந்தியா அப்படின்ற திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா இந்தியர்களுக்கும் இன்டர்நெட் வசதி போய் சென்றடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறதாகவும் அம்பானி தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இது வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. டெக்னிக்கல் இஷ்யூனால தீபாவளிக்கு மாற்றி வச்சிட்டாங்க. இது வந்து நேற்று ஒஃபிஷியல் ஸ்டோருக்கு எல்லாருக்குமே வந்தாச்சு. ஒஃபிஷியல் அனௌன்ஸும் வந்தாச்சு, ப்ரைஸு எல்லா டீட்டெயிலும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 5.4 இன்ச்சஸ் கொண்ட ஒரு HD+ டிஸ்பிளே தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரெசல்யூஷன் 720x1400 60 ஹெட்ஸ் தான் இருக்குது. இதில் கோர்னிங் கொரில்லா கிளாஸ் 3 உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் இது கொடுத்துருக்காங்க. கேமரா இது பார்க்கும்போது 13 மெகாபிக்சல் ஒரு பேக் கேமராவும் 8 மெகாபிக்சல் ஒரு ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. கேமராவில் வந்து பார்க்கும்போது அப்பாச்சர் ரேஷியோ வந்து f1.3 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. ஆனால் அது கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா HDR மோடு, நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணியே நீங்கள் பார்த்துக்கலாம். இதனாலும் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணும்போது டிரான்ஸ்லேட் ஆகும், லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். அது ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது டெக்ஸ்ட் வேணாலும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கிலீஷில் நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்குறேன்னா அதை அப்படியே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த லாங்குவேஜில் வேணாலும் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 3500 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. ரிமூவபிள், அதாவது ஒரு 8 வருஷம் பின்னாடி நமக்கு போகலாம். ரிமூவபிள் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5V 1.5 amps வந்துட்டு சார்ஜிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 watt ஒரு சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸோடு வருது. டைப் சி கிடையாது, மைக்ரோ USB தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததோட ப்ராசஸர் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 215 அப்படின்ற ஒரு பேஸ் வேரியண்டான சிப்செட்டை தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.3 GHz தான் உங்களுக்கு இதில் க்ளோக் ஸ்பீட் இருக்கும். 4 கோர் சிப்செட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 308 465 MHz தான் இதில் கிடைக்கும். பேசிக்கான கேம் வரைக்கும் உங்களுக்கு விளையாட முடியுமா இல்லையான்றது தெரியாது, விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஒரு லைட்டான ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஃபேஸ்புக் லைட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆப்ளிகேஷன், ஒரு மேஜரான அப்ளிகேஷன் இல்லாமல் சின்ன சின்ன அப்ளிகேஷன் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டே டு டே யூசேஜுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது யூடியூபு, ஃபேஸ்புக்கு, மேக்ஸிமம் ஃபேஸ்புக் போகலாம். அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன அப்ளிகேஷன், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இருக்கிற டே டு டே யூசேஜுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குவால்காமோட இந்த 1.3 GHz கிளாக் ஸ்பீட் இருக்குது, அதனால தான் முடியும். அடுத்து மெமரி 2GB ரேம் இருக்குது, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. LPDDR3 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்லி 5 தான் போயிட்டுருக்கு. இவங்க வந்து LPDDR3 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு SD கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குது. 512GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். டூவல் சிம் சப்போர்ட் இருக்குது உங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத் வைஃபை கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்குது. சென்சர்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சிலரோமீட்டர் G சென்சர் கொடுத்துருக்காங்க. லைட் சென்சர் இருக்குது. ப்ராக்சிமிட்டி சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் இருக்குது, உங்களுக்கு ஒரு மைக்கும் இருக்குது, நார்மலாக இருக்கிற ஃபோனில் இருக்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூயல் MEMS டிஜிட்டல் மைக் அப்படின்னு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து இதோட வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஆப்ஷன் விலை
1999 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிஷியல் பேமெண்ட்டு நீங்கள் கட்டணும். ஃபோனை நீங்கள் எனக்கு இஎம்ஐ வேண்டாம்னா 6499 ரூபாய்க்கு நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 24 மாதம் 300 ரூபா அந்த ஒரு ஸ்கீமும் இருக்குது. 18 மாதத்துக்கு 350 ரூபா அந்த மாதிரி ஸ்கீமும் இருக்குது. அதாவது 1999 ரூபா ஃபஸ்ட் நீங்கள் கட்டணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மாதத்துக்கு 300 ரூபா வச்சு கட்டினா போதும். அதில் உங்களுக்கு அந்த 100 நிமிஷம் கால் ஃப்ரீ இருக்குது. இந்த 24 மந்த்ஸுக்கு பர் மந்த் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 GB டேட்டாவும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும். இல்லை எனக்கு 1.5 GB டேட்டா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 1999 ரூபா இனிஷியல் பேமெண்ட் கொடுத்து 450 ரூபா மாதம் நீங்கள் கட்டணும். 24 மாதம் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1.5 GB டேட்டாவும் இருக்கும். அன்லிமிட்டெட் வாய்ஸ் காலும் இருக்கும். அதிலே உங்களுக்கு 500 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 GB பிளான் இருக்கும். உங்களுக்கு டெய்லி 2 GB அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால். இந்த 6400 ரூபா ப்ளஸ் இதோட நீங்கள் இந்த இஎம்ஐ ஸ்கீமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1999 ரூபா 2000 ரூபா ப்ளஸ் இந்த ஒரு 450 ரூபா 1.5 GB டேட்டா எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 24 மாதத்துக்கு 450 ரூபா கட்டினா எல்லாமே சேர்த்து கூட்டி கழிச்சு 12,000 ரூபா உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் நார்மலாக இப்போ 1.5 GB டேட்டா ஜியோது பார்த்தீங்கன்னா 199 ரூபா 24 மாதத்துக்கு லெஸ் பண்ணிங்கன்னா 4000 ரூபா வரும். அதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா 9000 ரூபா பக்கம் வரும். 6499 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9A அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது 6799 ரூபாய்க்கு. இதை விட்டால் சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் 5000 mAh பேட்டரியோட கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 10 அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வருது. இதே 13 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. சூப்பரான டிஸ்பிளேல வருது அந்த ஸ்மார்ட் ஃபோன் 6799 ரூபாய்க்கு. ரியல்மி C11 இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் இந்த விலைக்கு ரெடி கேஷ் கொடுத்து வாங்கும்போது எனக்கு என்னமோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தாக படலை அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஏன்னு பார்க்கும்போது 1.3 GHz கிளாக் ஸ்பீடில் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கிற இன்னும் இன்டர்நெட்டே யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் போய் சேரணும்னு சொல்லி அம்பானி கொண்டு வர ஒரு ஐடியாவாக இருந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 3000-3500 ரூபா செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கலாம். இந்த சிப்செட்டும் இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு ஒர்த்தாக படலை. இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதற்கு நன்றி, வணக்கம்.